ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். வர ஜனவரி 1ஆம் தேதி 2026லேருந்து இந்தியாவிலேருந்து மெக்சிகோவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மீதான வரியை வந்து கிட்டத்தட்ட 5%லேருந்து 50% வரைக்கும் உயர்த்த போகிறதா மெக்சிகன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், அதே மாதிரி இதனால எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி 2026லேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண கிட்டத்தட்ட 1460 ப்ராடக்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் கவர்மெண்ட் ஏற்கனவே விதிச்சிருந்த வரியை விட வந்து அதிகமான வரியை விதிக்க போகிறாங்க. இதற்கான சிங்கிள் ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் மெக்சிகோவுக்கும் நடுவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இல்லாததா காரணமாக சொல்லப்படுகிறது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு நாடுகளும் எந்த ஒரு கஸ்டம் டியூட்டி இல்லாமல் ட்ரேட் பண்ணிக்கிறதா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லிப்பாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து டாக்ஸே இல்லாமல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மெக்சிகோவுக்கும் நடுவில் கிடையாது. அதனால தான் வந்துட்டு நான் எஃப்டிஏ கண்ட்ரிஸ் மேலே வந்து மெக்சிகன் கவர்மெண்ட் வந்துட்டு வரியை விதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியா மட்டும் அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. சவுத் கொரியா அது போக மெயினாக வந்து சைனா வந்து பெருமளவில் வந்து இந்த டாக்ஸேஷனால் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. மெக்சிகோ இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க மெக்சிகோவோட. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெக்சிகோக்கு வந்துட்டு ஸ்டீல், ஆட்டோ பார்ட்ஸ், அப்புறம் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து பெருமளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட லோக்கல் பிஸ்னஸ் வந்து பெருமளவு பாதிக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, யூஎஸ் கிட்ட இருந்து பெரிய அளவில் பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் மெக்சிகோக்கு இருக்குது. யூஎஸ்க்கும் மெக்சிகோக்கும் நடுவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பெருமளவு வந்து மெக்சிகோ வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. யூஎஸ்ங்கிற வந்து மெக்சிகோக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட். ஸோ மெக்சிகோவால் அந்த மார்க்கெட்டை லூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, யூஎஸ்க்கும் சைனாக்கும் பெரிய வர்த்தக போர் இருக்குங்கிறது உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ இருக்கிற பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரசிடென்ட் ஜோ பைடனும் சரி, மெக்சிகோ கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் கூட்ஸ் மேலே வரியை வந்து அதிகமாக போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் அதுக்கு ஒரு சான்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ சைனா மட்டும் இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணாமல் நான் எஃப்டிஏ கண்ட்ரிஸ் எல்லாத்து மேலே வரி விதிக்கிறான்னு சொன்னனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு யூஎஸ்ஐயும் இதனால் ப்ளீஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கப்படுது மெக்சிகோ இந்த மாதிரியான நடவடிக்கை இப்போ எடுத்ததுக்கு. இதனால் மெக்சிகோக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் இம்போர்ட்ஸ் வந்து பெருமளவுக்கு மெக்சிகோவில் வந்து கட் டவுன் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, பல்வேறு இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் க்ரோ ஆகும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பெருமளவு க்ரோ ஆகும். இதனால் அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த டாக்ஸேஷனால் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோக்கு ஒரு வருஷத்துக்கு 70 பில்லியன் பெசோஸ், அது மெக்சிகன் மணியில் வந்து ரெவன்யூவாக கிடைக்கும். அதாவது ஈக்குவலன் டு $3.7 பில்லியன் US. அபோவ் ஆல், யூஎஸ்க்கும் மெக்சிகோவுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிற வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2026 வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக ரினியூல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு இந்த டாக்ஸேஷனால் வந்துட்டு மெக்சிகோவுக்கு கிடைக்க போகிற பெரிய பெனிஃபிட்ஸாக பார்க்கப்படுது. இப்போ இதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து $8.9 பில்லியன் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க மெக்சிகோவோட. இதுதான் வந்து 2024 நமக்கு கிடைச்ச ஃபிகர்ஸ். 2025 ஃபிகர்ஸ் என்னங்கிறது 2026 ஜனவரியில் கிடைக்கும். ஸோ இந்த டாக்ஸேஷனால பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து ரெவன்யூங்கிறது கிட்டத்தட்ட 25%லேருந்து 40% வரைக்கும் டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இது பெருமளவு பாதிக்கப்பட போகிற ஒரு செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செக்டர் தான். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்துட்டு இந்தியாவோட தேர்டு பிக்கஸ்ட் மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ தான். இன்ஃபேக்ட் இந்த மார்க்கெட்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம $800 மில்லியன் டு $1 பில்லியன் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மெக்சிகோக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பேசஞ்சர் வெஹிக்கிள் மேலே அவங்க விதிக்கிற வரி எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. இது வந்து 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் ஆட்டோமோட்டிவ் செக்டர் வந்துட்டு பெருமளவு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ செக்டர்னு சொல்லும்போது ஆட்டோ காம்பனன்ட் செக்டரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஆட்டோ காம்பனன்ட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட 600 மில்லியன்லேருந்து 700 மில்லியன் வரைக்கும் நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம் ஃப்ரம் மெக்சிகோ. இதோட டேரிஃபுங்கிறது கிட்டத்தட்ட 20%லேருந்து 50% வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் செய்யப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு பெருமளவு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது இந்த ஆட்டோ செக்டரில். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி வந்துட்டு பெருமளவு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு மெக்சிகன் மார்க்கெட் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட். அதுபோக டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேசஞ்சர் வெஹிக்கிளும் சரி, கமர்ஷியல் வெஹிக்கிளும் சரி மெக்சிகோக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதே டூ வீலர் செக்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ இன்ஃபேக்ட் த்ரீ வீலர் வந்து மெக்சிகோ மார்க்கெட்டுக்கு வந்து பெருமளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதே ஆட்டோ காம்பனண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சோனா காம்ஸ்டர், அப்புறம் வந்து மதர்சன் சுமி,
ஊனோ மிண்டா, அப்புறம் வந்துட்டு பிரிகால் இண்டஸ்ட்ரி இந்த லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இந்த டாக்ஸேஷனால ஆட்டோ செக்டர்லேருந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பெருமளவு பாதிப்படைய போகிற செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான். ஒரு வருஷத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட $900 மில்லியன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம் த்ரூ எக்ஸ்போர்ட்டிங் அயர்ன் அண்ட் ஸ்டீல் டு மெக்சிகன் மார்க்கெட். ஸோ இதோட டேரிஃபுங்கிறது வந்து 35% 40% உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஆகுங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் வந்து பெருமளவு பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பாதிப்படைய வாய்ப்புள்ள சில லிஸ்டட் ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், அப்புறம் கவர்மெண்ட் கம்பெனியான ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பெருமளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் தான். இதில் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல், அதே மாதிரி ஃபுட்வேர், இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு $500 to $600 மில்லியன் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் மீதான வரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30%லேருந்து 35% உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல்ஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் இந்தியா, அரவிந்த் ஃபேஷன்ஸ், அப்புறம் வந்து ரேமண்ட் லிமிடெட் போன்ற லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து இந்த டாக்ஸேஷனால பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. இதே ஃபுட்வேர் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸோ ஃபுட்வேர், அப்புறம் பேட்டா இந்தியா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த டாக்ஸேஷனால பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் செக்டர். நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு $400 மில்லியன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம் த்ரூ எக்ஸ்போர்ட்டிங் கெமிக்கல் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் டு மெக்சிகோ. இதோட டேரிஃபிக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15%லேருந்து 30% வந்து உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கெமிக்கல் செக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கேம்லின் ஃபைன் சயின்ஸ் கெமிக்கல்ஸ், அப்புறம் வந்து டாடா கெமிக்கல்ஸ் போன்ற லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே ஃபார்மாசூட்டிக்கல் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்துட்டு மெக்சிகோக்கு நம்ம அவங்களோட ஃபார்மா ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா போன்ற இந்த கம்பெனிஸ் வந்துட்டு பெருமளவு வந்துட்டு மெக்சிகன் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சேல் பண்ணுறதுனால இந்த கம்பெனிஸும் அவங்களோட சைஸபிள் ரெவன்யூவை மெக்சிகன் மார்க்கெட்லேருந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்துட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்தியன் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் தொடர்ந்து வந்து மெக்சிகன் கவர்மெண்ட்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா பெருமளவு லாபி பண்ணிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ரொப்போசலை வந்துட்டு மெக்சிகன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது எதுவுமே பார்த்தீங்கன்னா மெக்சிகன் செனட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோட வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாட்டி வந்துட்டு ஒரு பார்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லி 2 ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ப்ரொபோசலையும் வந்துட்டு மெக்சிகன் கவர்மெண்ட் ரிஜெக்டும் பண்ணல, அக்செப்டும் பண்ணல. ஸோ இன்னும் 15 நாள் இருக்குது இந்த வருஷம் முடிய. லெட்ஸ் சி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து மெக்சிகன் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த டேரிஃப் சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.